வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்ல. கட்டினதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த வீட்ல என்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இப்போ நம்ம வந்து அவுட்டர் டெக்ஸ்சர் பட்டி வந்து பார்த்துருக்கோம் சார். இது வந்து தண்ணி ஊறக்கூடாது, ஓதம் வரக்கூடாதுன்றது மாதிரி மழை தண்ணியும் சரி, இந்த செட்பேக்கில் வர தண்ணியும் சரி வரும்போது இந்த பில்டிங்கில் ஊறக்கூடாதுன்றதுக்காக வாட்டர் ப்ரூஃபிங்காக வந்து இந்த மாதிரி ஸ்லோப் பண்ணியிருக்கோம் சார். பில்டிங் ஃபுல்லாகவே சுற்றி பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் வந்து இதை வந்து பேஸ்மெண்ட்டில் அடிக்கிறோம். பாத்ரூம்ஸ் வந்து லீக்கேஜஸ் இருக்கும் சார். நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம ஈவன் காங்கிரீட்லேயே அதை அரெஸ்ட் பண்ணுறோம். ஓகே. சங்கன் மட்டும் இல்லாமல் டெரேஸ் வாட்டர் ப்ரூஃபிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது நிறைய இடத்துல வந்து இந்த செட்பேக்கில் வந்து மண்ணு கொட்டி ஃபில் பண்ணிடுவாங்க. அப்படியே நம்ம அதையும் விடாம ஸோ இந்த லெவல் வரைக்கும் பேஸ்மெண்ட் வந்து பட்டன் மார்க் பண்ணி பூசியிருக்கோம். ஸோ ஈவன் வந்து காம்பவுண்ட் வால் கூட பூசியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், மண் அப்படியே டம்ப் ஆகிட்டே வருது. ஸோ சரியாக அதை வந்து எடுத்துகிட்டு பூசாமல் விட்டுருவாங்க. ஸோ இது மூலிமா வாட்டர் வந்து உள்ளே வந்து எதுவும் நமக்கு சீப்பேஜ் இருக்கக்கூடாதுன்றதுனால பேஸ்மெண்ட்டில் வந்து அதை பிளாஸ்டர் பண்ணுறோம் சார். உள்ளேயும் பண்ணுறீங்களா? உள்ளேயும் பண்ணுறோம் சார். பேஸ்மெண்ட் உள்ளேயும் பண்ணுறோம், வெளியும் பண்ணுறோம். இந்த மெஷர்ஸும் யூஸ் பண்ணுறோம். 4.5 வால் பார்ட்டிஷன் வாலில் மட்டும் 4 லைனுக்கு ஒன்று யூஸ் பண்ணுறோம் சார். இப்போ எலக்ட்ரிஷியன்லாம் உடைக்கும் போது நமக்கு ஏர் கிராக்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகுதுன்றதை பார்க்குறோம். ஸோ செவர் அது வந்து ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலிமா அது வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புக்கு வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம் சார். எலக்ட்ரிக்கல் எங்கெல்லாம் போகுது பார்த்தீங்கன்னா ஆணி அடிப்பாங்க, ஸோ ஏதாவது பஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைன் போகிற இடத்துல லைன் போகிற இடத்துல இதில் பெயிண்ட் கோடு எல்லாமே கொடுத்துரும். பெயிண்டிங் ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் அந்த கோடை பார்த்து அடிச்சுக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே பண்ணிடுறீங்க இதெல்லாம்? ஆமாம் சார். வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போது இதில் வந்து ஹார்ட்னஸ் இருந்தது சார். தண்ணியில் நம்ம ஸ்கேலிங் நடக்கும். நம்மளோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உப்பு பூத்துரும். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் லெஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரீஜெனரேட்டிவ் பிளான்ட் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கம்ப்ளைண்ட்டாக இங்கே பாத்ரூம் இருக்குது மேலே ஆக்சுவலாக ரெண்டல் வீட்டில். ஓகே. ஸோ இந்த இடம் பாத்ரூம் வரக்கூடாதுன்றதுனால அதை புஷ் பண்ணி இதை ஒரு ஓப்பன் ஏரியாவாக ரெயின் வர மாதிரி பண்ணியிருக்கோம். மழை பெஞ்சா இதுலேருந்து தண்ணி வரும். மெயின்டெனன்ஸ் வந்து அவங்களுக்கு பாச பிடிக்கும், அந்த மாதிரி வந்து ஃபார்மேஷன் ஆல்கே ஃபார்மேஷன் இருக்குன்றதுனால ஃபுல்லாகவே டைல் கிளாடிங் பண்ணியிருக்கோம். இந்த வீடு பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம மனோஸ்ட் யூடியூப் சேனலில் இருக்குது.